ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால பிபி முதல் மாரடைப்பு வரை எப்படி சரியாகுது அப்படிங்கிறதையும், தினைக்கும் ஒரே ஒரு பல் பூண்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவே மருந்தாக இருக்கட்டும் அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. அதே போல ஆங்கில மருத்துவத்தோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப்போக்ரட்டஸ் இருக்கார்ல, அவர் உணவை மருந்தாகவும் மருந்த உணவாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா வகை மருத்துவமும் பரிந்துரைக்கிறது உணவே மருந்தாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். வெள்ளை பூண்டோட நன்மைகள் என்னென்ன, தினசரி ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அளவுக்கு அதிகமாக பூண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பூண்டை பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்து அதை நசுக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே காற்றோட்டமாக வச்சுருங்க. ஏன்னு பார்த்தோன்னா, பூண்டை நசுக்கி காற்றோட்டமாக வைக்கிறப்ப பூண்டில் இருக்கும்ல அந்த சில வேதிப்பொருட்கள் காற்றோட வினை புரிஞ்சு நல்ல வேதிப்பொருளாக மாறும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வாயில் போட்டு மென்று நீங்கள் சாப்பிட்றப்ப அது உமிழ்நீரோட கலந்து நீங்கள் சாப்பிட்றப்ப அதோட முழு மருத்துவ குணமும் நமக்கு அப்படியே கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் பூண்டு சாப்பிட்றப்ப நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அது அதிகரிக்கும். பூண்டில் விட்டமின் சி, விட்டமின் B6, செரினியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான தாது உப்புக்கள் நிறையவே இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதன் மூலமாக நம்ம உடம்புல தொற்றுக்கள் உள்ள வராமல் தடுத்துக்கலாம். ஜலதோஷம், காய்ச்சல் இருக்கிறப்ப பூண்டு ரசம் சாப்பிட்றப்ப அதெல்லாம் சீக்கிரத்திலே குணமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய குடலுக்கு நல்லது. நம்மளோட குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகுறதுல இந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாக்டீரியாக்கள்லாம் வளர்றதுக்கு ப்ரீபயாட்டிக் அப்படிங்கிற உணவுப் பொருட்கள் தேவை. அந்த ப்ரீபயாட்டிக் இருக்குல்ல, அது பொதுவாக வெங்காயம், தக்காளி, வாழைக்காய், தயிர், பூண்டு இதிலலாம் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம தினமும் பூண்டு சேர்த்துட்டு வர்றப்ப நம்மளோட ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் செரிமான பிரச்சனைகள் வராமல் கூட தடுத்துக்கலாம். மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுலையும் பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூண்டு நம்மளோட மூளைக்கு ரொம்ப நல்லது. நமக்கு பல காரணங்களால் மன அழுத்தம் அதிகமாகுது. கூடவே புகைப்பிடிக்கிறது, மது பழக்கம், தவறான உணவு பழக்கத்தால் நம்மளுடைய உடலில் கழிவுகள் சேர ஆரம்பிச்சிருது. இதனால் கேன்சர், டெம்னீஷியா, வயதான தோற்றம், நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் இது மாதிரியான பல வியாதிகள் வர ஆரம்பிச்சிருது. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இம்ப்ளிமெண்ட்ரிலாம் நமது உடம்புல கழிவுகள் சேருவதை கம்மி பண்ணுது. இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை கூட பாதுகாத்துக்கலாம். டிமென்சியா மாதிரியான நோய்கள் வராமல் கூட தடுத்துக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் பூண்டு சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்ற தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பூண்டு சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது ரத்தத்தை சுத்திகரிக்கும், உடல் எடையை குறைக்கும், ஆண்மை குறைவு பிரச்சனையை கூட சரி செய்யும். பாலூற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு பூண்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி இருக்கிறவங்களுக்கு பூண்டு எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு பூண்டு இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பூண்டில்
அல்லிசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இது நம்மளோட உடம்புல நைட்ரிக் ஆக்சைடோட உற்பத்தியை அதிகப்படுத்துது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை விரிவடைய செய்து அதனால இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிபி இருக்கிறவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும். அந்த பிபி கூடவே எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கெட்ட கொழுப்பையும் கம்மியாக்கும். அதனால இதயத்துல இரத்த நாள அடைப்பு வராம தடுத்துக்கலாம். மாரடைப்பு வராம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஒரு பல் பூண்டு சாப்பிடுறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். குறிப்பு: பூண்டை அதிகமா சாப்பிடுறதுனால சில தீமைகளும் இருக்கு. பூண்டு அதிகபட்சமா 4 அப்படி இல்லைன்னா 5 பல் வரைக்கும் சாப்பிடலாம். அதுவே தினமும் 10 to 15 பல் பூண்டு சாப்பிட்டா ரத்தப்போக்கு அதிகரிக்கும். ரத்தம் உறைவதை கூட அது தடுக்கும். அறுவை சிகிச்சை செஞ்சவங்கலாம் முதல் 1 வாரத்துக்கு பூண்டு நிறைய சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாத்திரைகள்லாம் எடுப்பாங்கல்ல, சில பிரச்சனைகளுக்காக நீங்க ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதிகப்படியா பூண்டு நீங்க எடுத்துக்க கூடாது. நிறைய பூண்டு சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. நிறைய பூண்டு சாப்பிட்றப்ப அது கேஸ்ட்ரிக் பிரச்சனையை கூட ஏற்படுத்திடலாம். வயிற்றுல புண், அல்சர் வரக்கூடிய அபாயம் கூட இருக்கு. அதே போல கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூண்டு அதிகமா சாப்பிடக்கூடாது. அதனால அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறதுனால தினமும் ஒரே 1 பல் பூண்டு சாப்பிட்டு வர்றதன் மூலமா பல நோய்களை தீர்த்து வளமோடு வாழலாம். இந்த வீடியோல தினமும் ஒரே 1 பல் பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம டெய்லி 1 பல் பூண்டு சாப்பிட்ருவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.